இஸ்ஹாக் அஷீராசி, அபு இஸ்ஹாக் ஷீராசி அவர் பெரிய ஒரு ஷாஃபி மத்ஹப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்டில் எல்லாரும் தூக்கம். வாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணி நிற்கிறாங்க, தொழுவுறாங்க, இபாதத் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிஞ்சு அந்த மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, இவங்க யாருமே 2 ரக்காத்து என்ன செய்யலை, தொழுவுறவங்க இதுக்குள்ளே யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மகனே இதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது, இதை விட நௌமுக அஃதல் மின், நீ இதை விட தூங்கி இருப்பது சிறந்தது, மின் வுகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராசி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இதை என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹ் தாலா என்கிட்ட கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும். அதாவது அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல, கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லா, தக்கப்பல் மின்னா, தக்கப்பல் மின்னா, தக்கப்பல் மின்னா, அல்லா இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமாக இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளோ முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆமீன், யாரெல்லாம் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றதை பார்க்கிறோம். மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே மெதரிக்கும் வாஹிரு தவானா. வாஹிரு தவானாண்டா என்ன? ஒரு மூமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, வாஹிரு தவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா? அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்களோட கடைசி, இதான் எங்களோட ஃபர்ஸ்டும், இதான் எங்களோட கடைசியும். புகழ் அனைத்தும் யாருக்கு? அல்லாஹ்வுக்குன்றது.